ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா நாளும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், நம்ம விரும்பின காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் சில டைம் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் அது நடக்காமே போயிடுது. அதனால் நல்ல கவலையாக நீங்கள் இருக்கக்கூடும். இது தெரிஞ்சால் 2 நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பின காரியங்கள் நடக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் லாஸ்ட்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம விரும்பின காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனால் அந்த காரியங்கள் நடக்கணும்னா நம்ம சில விஷயங்களை பண்ணினாலே போதுங்க, நம்ம விரும்பின காரியங்கள் 2 நிமிஷத்துலேயே நடக்க தொடங்கிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் அதில் 5 டிப்பு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல நீங்கள் காலையில் எழும்பும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, அப்படியே நம்ம எழும்பி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள கடமைகளை செய்ய தொடங்கிடுவோம். அப்படி இல்லாமல் நீங்கள் காலையில் எழும்புறீங்க அப்படின்னா, முதல்ல காலையில் உள்ள வேலைகள், அதாவது ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, ஒரு இடத்துல உட்காருங்க. அமைதியாக இருக்கணும் அந்த இடம். அமைதியான இடத்துல உட்கார்ந்து இருந்துட்டு நீங்கள் உங்கள் ஆழ் மனசில் விரும்புகிற காரியங்கள், அதாவது எனக்கு இந்த வருஷத்தில் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல. ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும். அந்த விருப்பங்கள் நடைபெறாமல் நிறைய நாள் நம்மளுக்கு தாண்டி போயிருக்கும். அப்படி இல்லாமல் கண்டிப்பாக இந்த வருஷம் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த எண்ணங்களை நீங்கள் அப்படி திங்க் பண்ணணும். அப்போது ஏன் இந்த டைம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், காலையில், அதாவது நீங்கள் தூங்கும்போது உங்கள் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம் நம்ம காலையில் அதிகாலையில் எழும்பி நம்ம வேண்டியதாக நம்ம விரும்பின காரியத்தை நம்ம யோசித்து ஆழ் மனசோடு நம்ம திங்க் பண்ணும்போது இந்த இயற்கைக்கும், அதாவது இயற்கைக்கு ஒரு சக்தி உண்டு, அந்த சக்திக்கும் நம்ம இந்த ஆழ் மனசில் யோசிக்கிற அந்த எண்ணங்களுக்கும் ஒரு பாண்டிங் வரும், அந்த பாண்டிங் ஏற்பட்டு அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். நம்ம விரும்பின காரியங்கள் சீக்கிரமாகவே நடக்க இது பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நெகட்டிவான எண்ணங்களை விட்டுறணும். இது நடக்குமா நடக்காது அப்படின்னு சிலவங்க யோசிப்பாங்க. இதை நான் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இப்படி நீங்கள் ஆழ் மனசில் நீங்கள் வேண்டுனதை அப்படி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி கேட்டால் நடக்குமா நடக்காது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம்னால என்னென்னா நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் திங்கிங். இந்த சந்தேகம் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள், நம்ம விரும்பின காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல்ல உங்கள் எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுக்கணும். எதையும் நினச்சி கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் விரும்பினது, நீங்கள் எவ்வளோ விரும்பி நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கேற்றவாறு உங்களுக்கு அந்த பலனை கிடைக்கும். அதனால உங்களுக்கு அந்த ஆழ் மனசோடு நீங்கள் அந்த விரும்பின காரியங்களை கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அது கண்டிப்பாக நிறைவேறும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதை தியானம்னு சொல்லலாம், ப்ரேயர்னு சொல்லலாம், எதுனாலும் சொல்லிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதுக்கு மேலே நீங்கள் நம்பிக்கையை வச்சுட்டு நீங்கள் ஆழ் மனசோட உண்மையாக நீங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்க சான்ஸ் இருக்குது. உடனே நடக்கும்னே சொல்லுவேன். இதை நீங்கள் ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, நீங்கள் தொடுத்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்களா. உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே கொண்டு வரும்போது உங்கள் மைண்டுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எப்படி நீங்கள் யோசிக்கும்போது உங்கள் மனசில் ஏதாவது ஒரு பாரம் இருந்தால், ஒரு கவலை இருந்தால் இது மறைஞ்சி போகும். அதனால நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எழும்பின உடனே அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருந்துட்டு நீங்கள் உங்கள் ஆழ் மனசோடு நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குது அதை அப்படியே நீங்கள் அப்படியே கேட்கும்போது, எனக்கு இந்தந்த விருப்பம்லாம் இருக்குது, இதை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அந்த இயற்கையோடு சேர்ந்து கண்டிப்பாக உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பிரைட்னஸ் வரும். இந்த கெட்ட எண்ணங்கள் மறையும். கெட்ட சிந்தனைகள், கெட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காத அளவு பார்த்துக்கும். அப்போ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவ்வளோ முக்கியம் நம்ம வாழ்க்கையில். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கணும்னா காலையில் நீங்கள் எழும்பினோட நான் சொன்னேன்ல, இதே மாதிரி நீங்கள் ஆழ் மனதோடு உங்களுக்கு விரும்பின காரியங்களை நீங்கள் கேளுங்க. ரெண்டாவது, நீங்கள் உங்கள் முகத்தை
முகத்தை உங்கள் மிரரில் பாருங்கள். ஏன் என்னோடய முகத்தை பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, உங்கள் முகத்தை நீங்கள் உங்கள் மிரரில் பாருங்கள். ஏன்னா உங்கள் மூஞ்சி எப்படி இருக்கும், முகம் எப்படி இருக்கோ அதை அப்படியே பிரதிபலிக்கும். அது உண்மையான ஒரு இடம்னு சொல்லுவேன். அந்த முகத்தை நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிக்குங்க. ஃபேஸை வந்து எப்போவுமே டல்லாக வைக்காதீங்க. அதே போல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பிளான்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த பிளான்ட்டை போய் பாருங்கள். இன்டோர் பிளான்ட்டோ இல்லைன்னா பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே நீங்கள் இன்டோர் பிளான்ட் ஒன்று வச்சுக்கிங்க. காலையில் எழும்பனோட நீங்கள் அதை பார்க்கும்போது உங்கள் மைண்டு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நம்ம மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வைக்கணும். இன்னொன்று என்னென்னா, நமக்கு எதுவுமே நடக்கலைங்கிற ஒரு எண்ணத்தை விலக்கி விட்டுருங்க. ஏன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம ஆழ் மனதோடு நம்ம சிந்தனையோட பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோடு கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பின காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்து விரும்பி ஆசைப்பட்ட எந்த காரியனாலும் நடக்கும். அது பெரும்பாலும் நல்ல காரியம்னா உடனே நடக்குங்க. அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோபத்தை விட்டுருங்க. யாருக்குமே ஏதாவது ஒரு கோபம் இருந்துன்னா அந்த கோபத்தை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் விரும்பினதை நினைக்கும் போது கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. மைண்டை ஒரு ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஒரு பீஸ்ஃபுல்லாக எப்போவுமே ஹாப்பியாக வச்சுட்டு எனக்கு இதெல்லாம் ஆசை இருக்குது, இந்த விருப்பம் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆழ்மனதில் அதாவது தூங்கி முழித்த உடனே அப்படியே நீங்கள் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு வச்சு நீங்கள் வந்து ஆழ்மனதோடு நீங்கள் கேட்கும்போது நீங்கள் கேட்குற காரியங்கள் வந்து நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கலக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள், பாயம் எல்லாமே மாறி போகும். நீங்கள் இதை இந்த 2025 வருடம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறும். எப்போவுமே துக்கம் நிறைஞ்ச மனசோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைங்க. கவலையை மறக்கணும்னா, கண்ணீரை மறக்கணும்னா நீங்கள் உங்கள் கூடவே பேசுகிற மாதிரியே வச்சுக்கோங்களேன். உங்கள் ஆழ் மனசில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது தெரியாது. நிறைய பேர் தனிமையாக இருந்து நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி பார்த்துருக்கீங்களான்னு பார்த்தா கிடையாது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்திகிட்ட நீங்கள் பேசி பாருங்கள். என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன விருப்பம், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே உள்ள ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்திகிட்ட நீங்கள் பேசும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அது உங்களுக்கு அதிக அளவு பிரதிபலிக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்